வணக்கம் தோழர்களே. சீமான் சோலி முடிக்கப்பட்டுச்சு. ஒன்னொன்னா சீமானுக்கு எதிரான ஆதாரங்கள் வெளிவந்துகிட்டே இருக்கு. மக்கள் பேர் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. ஒரு தனிநபர் தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு இனத்தினுடைய போராட்டத்தை, ஒரு இனத்தினுடைய அரசியலை திசை திருப்பி எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கான் அப்படின்னு மக்கள் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு ஈரோட்ல ஒரு பெரியம்மா, வயசான அம்மா அடிச்சு மூஞ்சிய உடச்சு அனுப்பியிருக்கு இந்த நாம் தமிழர் கும்பல. இதை தாண்டி நாம் தமிழர் இருந்து வெளியேறிய தம்பிகள் முதல் நாளே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில நடக்க போகுதுன்னு சீமானுக்கு தெரியும். தெரிஞ்சும் அமைதியா இருந்தாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய உளவுத்துறைக்கு கையாளா இருந்து வேவு பார்த்தவன் தான் இந்த சீமான்ற திடுக்கிடும் தகவலும் வெளியாயிருக்கு. என்னத்தங்க நம்ம யோசிக்கிறது? நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளு, நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம நட்பா இருக்கிறோம், அவர் அரசியல்ல நியாயமா இருப்பாருன்னு நம்புறோம், கடைசியில இல்லைன்னா வெளியே வர்றோம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி புலிகளுக்கு தமிழ்நாட்டுல உதவி செய்த அத்தனை பேரையும் முடிச்சு விடுறான்னா எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருக்கணும் யோசிங்க. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தொடர்ந்து புலிகள் தரப்புல இருந்து பல ஆதாரங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. புலிகளோட நெருக்கமா இருந்தவங்க பல ஆதாரங்களை வெளியிடுறாங்க. அதுக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டாரு. நேத்து சந்தோஷ் சொல்லிட்டாரு, நேரடியா நான் சேலஞ்ச் பண்றேன், வா நம்ம பேசுவோம், நான் என்னென்ன ஆதாரம் வேணும் அவ்வளோத்தையும் வீடியோ வச்சிருக்கேன், போட்டோ வச்சிருக்கேன், நீ நடிக்கிற ஷூட்டிங்ல தான் போட்டோ எடுத்த வரைக்கும் நான் வச்சிருக்கேன், வா பேசலாம் அப்படின்றாரு. உனக்கு நீ பெரிய ஆள் தானே, தில்லானவன் தானே, வா. ஆனா வரமாட்டேன், ஏன்னா மாட்டிப்போம்ல. நான் வரமாட்டேன், ஆனா வெளியே நின்று சத்தாயிச்சுட்டே இருப்பேன், வெளியே நின்று ஊடு கட்டிக்கிட்டே இருப்பேன், வெளியே நின்று டாய் நாங்கெல்லாம் அப்பயே அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அதுதான் சீமானுடைய ஐடியாலஜி. இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்தியாவினுடைய உளவுத்துறையின் ஏஜென்டா இருந்திருக்கான் சீமான். உளவுத்துறைக்கு ஆட்களை காட்டி கொடுக்கிற வேலையை செஞ்சிருக்கான். இது இன்றைக்கு வெளிப்படையாக திமுக மாணவர் அணியினுடைய தலைவர்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி பிரஸ் மீட்லயே சொல்றாரு. பேர் அதிர்ச்சியா இருக்கு. நேத்து சந்தோஷ் சொன்னதுலயே ஒரு குறிப்பு இருக்கு. நான் உடம்பு முடியாம இருக்கேன், என்ன பாக்குறதுக்கு புலிகளுக்கு உதவி செய்யற ஒருத்தர் கூட்டு வராரு, புலிகளுக்கு தகவல் சொல்ற ஒருத்தர் கூட்டு வராரு, ஸ்பை வேலை பார்த்தவர. மறுநாள் காலையில் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்றாங்க. அப்போ திட்டமிட்டு ஸ்பை வேலை பார்த்து இந்தியாவில் இருக்கின்ற உளவுத்துறைக்கு காட்டி கொடுத்த ஒரு ஆள் தான் இந்த சீமான். இவர் யார் கூட எல்லாம் பேசுறாரோ அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர் யாரெல்லாம் கூட்டிட்டு திரிகிறாரோ அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் அரெஸ்ட் வாரண்ட், அவங்க எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன நடந்திருக்கீங்க? எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல சீமான் செஞ்சிருக்கான். உலக நாடுகளினுடைய உளவுத்துறையினுடைய சப்போர்ட்டோட, இந்தியாவினுடைய உளவுத்துறையின் சப்போர்ட்டோட பலரையும் காலி பண்ணது சீமான்றாங்க. இதுக்கு சீமான் பதில் சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டுக்குள்ள எதை வேணாலும் பேசிட்டு வாய்களையே பேசிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன்லாம் சீமான் போக முடியாது. அதெல்லாம் அரசியலற்ற காலத்துல ஒன்ன மாதிரி ஆளுங்க ஈஸியா தப்பிச்சிங்க. இன்னைக்கு பேசின அடுத்த நிமிஷம் மக்களுக்கு போய் சேர்ந்துரும். பதில் சொல்லி ஆகணும் சீமான். இந்த லட்சணத்துல சீமான ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கு போறாரு. நாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல ஒரு ஓட்டு சேர்த்து வாங்கணும்னா திராவிடம் தோத்து போச்சுன்னு ஒத்துக்குவீங்களா அப்படின்லாம் உருட்டினாரு. நாங்க ஒத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல் ஓட்டு வாங்குவேன்னு பாரு. நீ ஓட்டு குறைஞ்சு வாங்கிட்டேன்னா கட்சியை கழிச்சுட்டு போவையா? நாங்க கேட்கிறேன், கட்சியை கழிச்சுட்டு போயிருவியா? ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளை விட ஓட்டு குறையா வாங்கினா கட்சியை கழிச்சுட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்றேன்னு அந்த தேர்தல்ல நீ ஓட்டு கம்யூனிஸ்டுகளை விட கம்மியா வாங்கின. அப்போ கட்சியை கழிச்சுட்டு வேற கட்சியில சேர்ந்துருக்கணும்ல, கட்சியை கழிச்சுட்டு போ. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் ஒன்ன மாதிரி அரைவே கடலாம் சேர்க்க மாட்டாங்க. அங்க சும்மாவே 6 மாசம் என்ன வேலை பாக்குறான்னு பாப்பாங்க. முந்தியெல்லாம் 3 வருஷம் அவங்க என்ன வேலை பாக்குறாங்க, ஒழுங்கா இருக்கிறாங்களா, நேர்மையா இருக்காங்களா பார்த்துட்டு தான் கட்சியில அடிப்படை உறுப்பினராகவே சேர்ப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில. அது ஒன்ன மாதிரி சில்லற எல்லாம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கு அப்படிதான் உதார் விட்டுட்டு தோத்து போனேன். இன்னைக்கும் உதார் விட்டுருக்க. ஒரு ஓட்டு நான் கூட வாங்கிட்டா திராவிடம் தோத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்க. ரைட்டு, ஒரு ஓட்டு குறையா வாங்கினா கட்சியை கழிச்சுட்டு போகணும். இன்னைக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் தாண்டிங்க பெரியாரை பற்றி நேத்து மேடையில பெரியார் ஒரு ஆளா, மண்ணு பெரியார் எல்லாம் பெரியார் மண்ணுன்றான். பெரியாரே ஒரு மண்ணு தாண்டா அப்படின்னு நேத்து சொன்னான்ல. இன்னைக்கு வயசான அம்மா வச்சு செஞ்சிருக்கிறாங்க. ஏரியாக்குள்ள நுழைய விடாம ஓடுறாடே அப்படின்னு இருக்காங்க. அவங்க பையன் முடிச்சு விட்டு இருக்கிறாரு. என்னன்னு பாருங்க, அதுக்கப்புறம் அதை சொல்றேன். எவன் பிரச்சனை வந்தா என்ன மயிறு இல்ல அது ஒண்ணு அவங்க
பாத்தீங்கல்ல, வயசான அம்மா ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நோட்டீஸ் கொடுக்க போறாங்க. பையன் சொல்றான், இவங்க எல்லாம் நோட்டீஸ் கொடுத்தா வாங்காதீங்கன்றாரு. அவரு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நாங்க தன்மானத்தோட வாழ்றோம், இதுதான் சுயமரியாதைன்றது. நாங்க சுயமரியாதையோட வாழ்றோம், எங்க கிட்ட வந்து நிக்காத, போயிட்டே ஓட்டெல்லாம் கேட்டு இங்க வராத, இங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுக்காத, கிளம்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. பெரியார நீ பேசுவ, பெரியார இதை இழிவுபடுத்துவ, ஆனா எங்க ஊர்ல வந்து எங்க கிட்டே ஓட்டு கேட்பியா, நாங்க உங்க நோட்டீஸை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுமா, கிளம்புடாடே அப்படின்னு எவ்வளவு பெரிய மயிருன்னே சொல்றாரு. எவ்வளவு பெரிய இவனா இருந்தாலும் பரவாயில்ல, போடாடே பாத்துக்கலாம் அப்படின்றாரு. இதான் தமிழ்நாடு. நீ எங்களுக்கு வழிகாட்டியாக சமூக நீதி என்கிற இடத்துல அந்த தூரத்தை நோக்கி எங்களை கைய பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போன பெண் குழந்தைகளை தன் சொந்த குழந்தைகளாக பார்த்த பெரியாரை தொடர்ந்து இழிவு செய்துட்டு ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு வாங்கி ஜெயிக்கலான்னு கற்பனை பண்றான் பாரு. பூனை கண்ணை மூடிட்டுச்சுன்னா பூரோகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சான். அந்த கதை தான் இந்த கதை. தமிழ்நாட்டுக்குள்ள நீ பெரியார பேசிட்டு ஜெயிச்சுட்டேன்னா நாங்க அரசியலை விட்டே போயிடுறோம். அரசியலை விட்டே போறீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குமா? கடைசியில பெரியம்மா கிட்ட செருப்படி வாங்கினதான் மிச்சம். அந்த அம்மா அடிச்சு கலப்புது, ஓடி போயிருக்கடா, நீங்க எல்லாம் ஓட்டெல்லாம் கேட்டு இங்கே வராதிங்க, நடக்கிறதே வேறையா போகும் அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இந்த கேடுகட்டத்தனத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் சீமான் கும்பல். இந்த சீமானு மேடையில எனத்தையாவது உளறிட்டு போயிருவான். இந்த போய் ஓட்டு கேட்கிற தம்பிகளுக்கு தான் மிதி கிடைக்குது. போராடம் பூரா அட்டிதான், போராடம் பூரா மிதிதான். போன வாரம் ஒரு தங்கச்சி வந்து 2 வீலர்ல வந்து என்கிட்ட இதுக்கு ஓட்டு கேட்கறேன்னு கேட்கறாங்க. அதிமுக ஒரு அண்ணன் உனக்கு ஓட்டு போட முடியாதுன்றாரு. இங்க போனா அருந்ததி மக்களை இழிவுபடுத்திட்டு எங்ககிட்டே ஓட்டு வாங்குறேன், ஓட்டு கேட்டு வர்றியா அப்படின்னு நம்ம அக்கா தங்கச்சியை போட்டு கும்பி அனுப்பி இருக்கிறாங்க. போராடம் எல்லாம் பொழந்து விட்டுட்டு இருக்காங்க சீமானியர்களை, சீமானின் தம்பிகளை கதறிட்டு இருக்கானுங்க. வேட்பாளர் சீதாலட்சுமி இருக்காங்கல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர், அவங்கள மேடையில உட்கார வச்சுட்டே பெரியாரா அந்த கேவலமா பேசுறாரு சீமான். அப்ப அந்த பிள்ளை முகத்தை பார்க்கணுமே, நொந்து போயிருச்சு. டே, நான் காசு செலவழிச்சு, நான் மக்களை சந்திச்சு அவமானப்பட்டு இந்த இடத்துல நின்று கட்சிக்காக ஏதாவது ஓட்டு வாங்கலாம் ட்ரை பண்ணா மொத்தமா மண்ணள்ளி போட்டு முடிச்சு விட்டு போயிருவேடா டே அப்படின்னு தான் அந்த பார்வை இருந்துச்சு. நிக்கிறவனுங்களுக்கு தானே தெரியும், முட்டை போடுற கொலைக்கு தானே வலிக்கும். முடியும், யாரால் முடியும்? உங்களால் முடியும், என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நாம் எல்லோரும் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் இருந்து நிகழ்த்த முடியும். ஆக பெரியார் மண்ணில கால் வச்சா நடக்கிறதே வேறன்னு மிரட்டி அனுப்பிட்டு இருக்காங்க ஈரோட்டு கிழக்கினுடைய மக்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா நேத்து அரண்சையில ஒரு இன்டர்வியூல பார்த்தா முன்னாள் தம்பிகள், திருநெல்வேலி மாவட்டம் தம்பிகளை உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அவங்க அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு பேரணி நடந்துச்சு இல்லையா, தூத்துக்குடியில 100வது நாள் ஒரு பெரிய பேரணி நடக்குது. அங்கதான் துப்பாக்கி சூடும் நடக்குது. அந்த பேரணியில இந்த சீமான் கலந்து கொள்வதாக இருக்கு. அப்ப இந்த திருநெல்வேலி தம்பிங்க எல்லாம் முத நாளே இடையே எல்லாரும் வந்துருங்க, அண்ணன் வராரு, நாளை காலையில அவரை ரிசீவ் பண்றோம், நம்ம போராட்டத்துல கலந்துக்கலாம்னு பேசி வச்சிருக்காருங்க. திடீர்னு நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு கால் வருது. கால் வந்து, இங்க பாருங்கடா, நாளைக்கு யாரும் போக வேண்டாம், நாளைக்கு நான் வரல, நாளை மறுநாள் சந்திப்போன்னு அண்ணன் சொல்றாரு. சரின்னு இந்த பசங்களும் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறானுங்க. மறுநாள் காலையில பார்த்தா உங்களுக்கு துப்பாக்கி சூடு தெரியும், 13 பேர் ஸ்பாட்ல விட்டானாங்க, ஒருத்தர் ஆஸ்பத்திரியில இறந்துட்டாரு, மொத்தம் 14 பேர் உயிரிழந்தாங்க அன்னைக்கு. இந்த 14 பேர் உயிரிழந்ததை பார்த்துட்டு இந்த தம்பிங்க பதறாங்க. என்னடா 14 பேர் செத்து போயிட்டாங்களே, நல்ல வேளை அண்ணன் லேட்டா வரான்னு சொன்னாரு, அதனால நம்ம எல்லாம் உசுறு தப்பிச்சோம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சீமானுக்கு எப்படி தெரியும் துப்பாக்கி சுட போனது நாளைக்கு ஒரு கலவரம் வரப்போகுது அப்படின்றது சீமானுக்கு எப்படி தெரியும்? எதுக்காக சீமான் திடீர்னு தன்னுடைய ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நைட்டு வந்து சேர்றாரு? அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா, சீமானுக்கு போலீஸ் துறைக்குள்ள எப்பவுமே கொஞ்சம் ஸ்பை இருக்காங்க. ஏன்னா இந்த ஆளே உளவுத்துறையுடைய ஸ்பை தானே, அதனால அங்க இருக்கிறவங்களோட இந்த ஆளுக்கு நல்ல தொடர்பு இருக்கு. அதனால அவங்க இப்படி நாளைக்கு பிரச்சனையாக போது, பெரிய பிரச்சனை பண்ண போறோம், நீங்க ஒழுங்கா ஒதுங்கிங்கன்னு தகவல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் உள்ள இருக்கும்போது சவுக்கு சங்கரை முடிச்சு விடவா அப்படின்னு போலீஸ் உயர் அதிகாரி இவரோட பேசின ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், சவுக்கு சங்கர் ஜெயில வச்சு முடிச்சிடலாமா அப்படின்னு சீமான் கிட்ட பேசிய ஆடியோ வெளியே வந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்திச்சு.
அப்ப சீமானுக்கு இங்க காவல்துறைக்குள்ள நிறைய பேர் ஸ்பை வேலை பாக்குறாங்க. அந்த ஸ்பை வேலை பாக்குறவங்கள வச்சுதான் துப்பாக்கி சூடு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. இது பரவாயில்லைங்க, ஒன் மேன் கமிஷன் போட்டாங்கல்ல, தூத்துக்குடி துப்பாக்கி சூட என்னன்னு விசாரிச்சு அதுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? சீமான கூட்டு விசாரிக்கிற போது நான் என் கட்சிக்காரனை போராட சொல்லல, இவர் தான் பெரிய புலி, புலி கிளம்பிருச்சு, புலி தெரிக்க விட்டுருச்சு, எலி ஏன்டா அவனே ஒரு எலி தொடண்டடிங்க. அதனால என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல, அறிக்கையில இருக்கு, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க, நான் என் கட்சிக்காரங்களை அனுப்பல, அவங்களா தன்னெழுச்சியா போய் போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? போராட்டம் பண்ணவனா புடி, என்னைய பிடிக்காத, நான் அவங்கள போக சொல்ல, ஆனா அவனை பிடிச்சி உள்ள வை, என்னே பிடிக்காத, ஏன்னா நான் அவங்கள தூண்டி விடல அப்படின்னு பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகுறவன் தான் தலைவர். இவர் தான் வாய்கிழிய பெரியார பேசுறாரு, அம்பேத்கரை பேசுறாரு, ரெட்டமலை சீனிவாசனாரு, எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாரு. இவர் தான் அரசியல் தலைவரா தன்னை முன்னிறுத்துறாரு, இந்த தமிழகத்தினுடைய விடிவெளியா முன்னிறுத்துறாரு, தமிழ்நாட்டினுடைய ஒற்றை தலைவனா தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்களாம் ஒரு ஆளே இல்லை மிஸ்டர் சீமான். என் வீட்டில் இருக்கிற 5 வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட, பகுத்தறிவு கூட உங்களுக்கு கிடையாது. நீங்க எப்படி எங்க இனத்தினுடைய, எங்கள் மாநிலத்தினுடைய தலைவராக முடியும்? ஓட்டு பொறுக்குங்க, ஓரமா உட்காருங்க, காசை வாங்குங்க, திரள் நிதியில தின்னுங்க, கரித்திமுறை காட்டுங்க, அது உங்க இஷ்டம். இங்க வந்தெல்லாம் ஆத்தக்கூடாது, சரியா?